சிறப்பான சம்பவத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மக்களே இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க பர்த்டேக்காக தேடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கியூட்டாக சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ உடனே அதெல்லாம் கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒழிச்சு வச்சு எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு சர்ப்ரைஸாக தரோமா இல்லை ஆல்ரெடி அவங்க கண்ணில் பட்டு இன்னைக்கு தரத்துக்கு தான் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிங்களான்னு அவங்க எங்களை மொக்க பண்ண போகிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நான் எதுவும் கண்டுபிடிக்கலடா. வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு அவார்டு கொடுக்கலாம். இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு முக்கியமா மாதிரி ரியாக்ஷன் வீடியோ தான். அம்மா என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. பிரியாவோட வாய்ஸ் கேட்கும்போது வாய்ஸ் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஜோக் இல்லையா? சரி என்னடா கொடுக்க போறீங்க? கையில என்னடா இருக்கு காட்டுங்க. சோ அம்மாக்கு வந்து நம்ம டீனேஜ் பிள்ளைங்க மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்காக 2 ட்ரெஸ். மக்களே சதறி நிறைய கிடக்குதுங்கிறது எல்லாம் கிஃப்ட் நினைக்காதீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அம்மாக்கு தெரியாம எடுக்கிறதுக்காக டக்குன்னு இடத்த அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுதானே அதெல்லாம். ஸோ அம்மாக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு 2 ட்ரெஸ், அப்புறம் 2 ஹேண்ட் பேக், அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். அது நீங்க அன்பாக்சிங் வரும்போது நீங்க பாருங்க, அசந்துருவீங்க. அசந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பா பாராட்டுங்க. அம்மாக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாமே ஃபேவரட்டா தான் இருக்க போகுது. பாப்போமா வர சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? ஓகே ஸோ வந்து இப்போ வந்து இது நீங்களே கொடுக்க போறீங்களா இல்லை நிலநவில வர வச்சு அவங்க கொடுப்போம்? ஓகே ஸோ அருணை வந்து அம்மா வந்து வராமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறோம். வயசு அதே மாதிரி எட்டிப்பாரு இருந்துச்சுன்னா நிலநவிலனே அருணையும் கூப்பிடுங்க. மக்களே இது ஒரு 10 வாட்டி ஆஃப் பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேயா? டொக்கே வந்துட்டாடா. சூப்பர்ரா, பொண்டாட்டி வேவ் கொடுத்தோன்னா வந்துட்டான். ஓகே ஒரு சர்ப்ரைஸ் பிளான் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு நாங்க கத்துறது கேடுச்சா? அவங்கள இந்த ரூம்குள்ள வர விடாம நான் தடுக்கணும். இதுல இந்த லிங்க வேற முடிக்கணும். இதுல அம்மா உட்காந்து டிவில பார்த்து 5 பேர் தூங்க போறோம்னு போறதுக்கு முன்னாடி தடுக்கணும். அந்த பம்மல் கேஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த பம்பு வேற அடிக்கணும். இதெல்லாம் தாண்டிட்டு ஹால்ல லைட் போட்டுருக்கேன். தம்பி இப்ப எதுக்கு நீ லைட் போட்டு வச்சிருக்கிற? ஒழுங்கு முறையில லைட் சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா. மாப்பிள என்னடா ஜஸ்ட் மிஸ் மாப்பிள, என்ன ஷூ வேணும்னு சொல்லி கேட்டு நல்ல வேளை மாப்பிள மாட்டிட்டு போய் மாப்பிள. மார்க்கர்ல எழுதுறா. என்ன ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தனை காணுமே. அச்சமாக்கு ஹாப்பி பர்த்டே எழுதிட்டு இருக்கான் பாரு. ரவி ஓடியா சீக்கிரம் ஓடியா. போடு. ஹாய்டா. நான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ். ஒரு சரியான பிளான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஆமா. இதெல்லாம் அச்சம்மாவுக்கு வாங்கி வச்ச கிஃப்ட் நம்ம தான் கொடுக்க போறோம். ஓகேவா? ரெடியா? நீ ரெடியா? 2 பேரும் என்ன பண்ணனும்னா ஆளுக்கு ஒரு gift எடுத்துட்டு போய் சர்ப்ரைஸா அதுக்கு ஒன்னு அச்சம்மா உங்களுக்கு gift அப்படினு சொல்லி போய் கொடுக்கணும். ஓகேவா? டேய் கிஃப்ட்னா நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. என்ன கண்டே அச்சம்மாக்கு சர்ப்ரைஸா? ஹேப்பி பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டது என் பேர பசங்களோட போட்டோ லாமினேஷன் வேணும். இந்த மாதிரியா உங்க இஷ்டத்துலாம் கேட்க கூடாது. உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் கேட்கணும். தெரியாது சர்ப்ரைஸ் இருக்கிறதுனால எனக்கு நான் பட்டு ஓடுதெல்லாம் தங்கத்தோடுது எல்லாம் போட்டோ இருந்துச்சுன்னு சொன்னா அச்சம்மா என்ன பண்ணுவேன்? அப்ப நீங்களே பாத்துருங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் இருக்காரு. ஓ லார்ட் முருகாவா? சூப்பர் யாருமா அவரு? இவர்கிட்ட என்னம்மா வேண்டிக்க போறோம்? ரெடியா இருக்கிறாரு அவரும். இந்த சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதை எதிர்பார்க்க இல்ல ஆக்சுவலா அம்மாக்கு வந்து முருகர் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு காட். சரி நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கலாம், அவங்க பார்த்தோன்னே வாவ் சொல்ற மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இது எங்க கண்ணில் பட்டுச்சு. ஸோ நானும் வயசும் உடனே சந்தேகமே இல்லாமல் டிசைட் பண்ணிட்டோம் இது அம்மா பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே காலையில் வந்து நேரம் பார்க்கும்போதும் கண் விழிக்கும் போதும் முருகான்னு பார்த்துக்கிட்டே டைமை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வாங்க. அது அம்மா வந்து டைம் பார்க்குறேன் முருகனை பார்க்குறேன் இதை பார்க்கும் போதெல்லாம் வயசு பிரியா காலையில் எழுந்திரிச்ச உடனே மனசுல அருமையா இருக்கு. காலையில் எழுந்து கண் விழிப்பேன் உன்முகத்தில். அடுத்தது என்னது? அடுத்ததும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கிஃப்ட். இது வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட போற போக்குல சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு. அதை அவங்க பார்த்து ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேனா இல்லையான்றது எனக்குமே தெரியும். சிக்கன் பொடி
சிக்கன் பிரியாணியா? சிக்கன் காரி குட்டி. வாவுடா. வாடா. அடடா. இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி சிக்கன் காரி ஒர்க்ல வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தேடி ஓகேவா? குட். இதுல ஒரு ஸ்பெஷல் பாருங்க. இதுல வந்து மேட்சிங் செப்பலோட வருது. என்ன வைக்க போறீங்க? பாத்தீங்களா? காட்டுங்க, செருப்பு எடுத்து காட்டுங்க அம்மா. ஐயோ. காட்டுங்க, செருப்பு காட்டுங்க. அச்சமாக்கு இந்த செப்பல் நல்லா இருக்குமாடி? அச்சமா போட்டுக்கலாமா? அச்சமா ஸ்வீட் 16 இல்லடி. ஸ்வீட் 60 அது போட்டுக்கலாம். ஓகே. அச்சமா போட்டு காட்டவா? அச்சமா கீழே வந்து நான் போட்டு காட்டுறேன். அடடடா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்னது? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி சரி. ஓகே. இத்தனை ட்ரெஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஏய் நெக்ஸ்ட் டே. எப்படி இருக்கு? கிளி பச்சை. அப்பாடா. அந்த கிளிப்பச்சைன்னு வாயில வந்துருச்சு. ஏன்னா தீபாவளி பர்ச்சேஸ் அப்போ வந்து கிளிப்பச்சையில ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் எந்த கலர் பச்சை கொடுத்தாலும் இது அது இல்ல, இது நான் நினைச்ச கிளிப்பச்சைலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலா வந்து கூகுள் லென்ஸ் தான் என்னை காப்பாத்துச்சு. நான் ஆக்சுவலா ஒரு பேரட்டோட இமேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூகுள் லென்ஸ்ல வந்து ட்ரெஸ் இன் திஸ் கலர் அப்படின்னு போட்டோன்னே ஒரு நிறைய லிங்க் வந்தது. அதுல என் கண்ணுக்கு இதுதான் அக்யூரேட்டா இருந்ததுன்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணேன். ஓகேமா? சாட்டிஸ்ஃபைட் கிளிப்பச்சை. அப்ப அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆயிடலாம். ஓகே. சோ அவ்வளவுதான். இன்னும் புதையல் எதுவும் இருக்கா? இதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து ஒரு பேக் பிரியை ஸோ வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி நாங்க போன இடத்துல பார்த்துருக்கோம். இது எல்லாமே எங்க சாய்ஸ் நாங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட். பட் வெளில போற இடங்கள்ல அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கி தருவோம். ஸோ என்னைக்காவது எது வாங்கி கொடுத்தாலும் என் பிள்ளைங்க வாங்கி கொடுத்தாங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஆள் தான் நான். அதனால அது அருமையாகவும் இருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அடுத்த ட்ரிப்புக்கும் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓகே. ரெண்டு பேக்கையும் கையில வச்சு காமிச்சிருங்க. இது பெருசு, இது சிறுசு. ஓகே. ஸோ மக்களே, நாங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறது பிரச்சனை கிடையாது. அதை பிரித்து பார்த்தா அம்மா அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறது தான் இங்கே வந்து பெருசு. ஸோ ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பட் சும்மா இல்லாமல் நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, சரி இல்லை அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கங்கே பார்த்து இது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போடுற மெனக்கிறது தான் இது. ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினச்சிப்பாங்க. உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கருத்துக்களாக சொல்லிட்டு அப்படியே அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் பண்ணீங்கன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள்.